வேகமாக வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது வலது காலை வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லணும். அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது துவாவை ஓதணும். அப்படி தெரிலாட்டி ஆயத்து குர்சி ஓதவும். அல்லாஹு கரண்ட் போச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். கரண்ட் வந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். சில பேர் நினைக்கிறாங்க இந்த துவாவை யாராவது வஃபாத்தானாதான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இல்லை, துன்பமான விஷயங்களை சொல்லலாம், கவலைப்படும் போது சொல்லலாம், எதிர்பாராத விஷயங்களும் நடக்கும்போதும் சொல்லலாம். இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடணும். அப்போ சொல்ல மறந்துட்டா அதுக்கு ஒரு துவா இருக்குது. பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கடுத்து சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களிலும் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன். நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லலாம். நல்ல வெற்றி பெற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். உதவி உபகாரம் செய்வதற்கு பதில் ஓதும் துவா ஜஸக்கல்லாஹு ஹைராக். உயரமான இடத்தில் ஏறும்போது அல்லாஹு அக்பர், கீழே இறங்கும்போது சுபஹான் அல்லாஹ், தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தும்மியவருக்கு பதில் யர்ஹமுக் அல்லாஹ் என்று நம்ம ஒவ்வொரு நேரமும் நினைத்து கொண்டே இருக்கணும். பைத்தியமணி, உனக்கு ஒரு தாட்டி சொன்னால் புரியாதா? அறிவு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ஒழு செஞ்சுட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.